ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாசக்கரங்களால் அழிக்கப்பட்ட கிரிப்டான் கோளிலிருந்து ஜோர் எல் அண்ட் லாரா லோன்வான் தம்பதிகளுடைய பிள்ளையான கார்ல் எல்லுங்கிற டேவிட் கோரன் சொல்லிட்டு பூமிக்கு அனுப்பப்படுறாரு. இவர் கன்சாஸ்ல இருக்கிற வளர்ப்பு பெற்றோர்களான ஜோனத்தன் அண்ட் மார்த்தா கெட்டி தம்பதிகள் இவரை கிளார்க் ஹென்ட்ங்கிற பேர்ல வளர்க்குறாங்க. கார்ல் எல் பூமியில மஞ்சள் சூரியனுடைய உதவியினால அதி தீவிர சக்தியை கிடைச்சு சூப்பர்மேன்ங்கிற மெட்டா ஹியூமனா மாறுறாரு. சூப்பர்மேன் இருக்கிற அதே நேரத்தில் மெட்ரோபோலிஸ்ல இருக்கிற டெய்லி பிளானட் பத்திரிகையில ஜிம்மி ஓல்சன் அண்ட் ஹீரோயின் லோயிஸ் லேன்ங்கிற ராச்சல் ப்ரோசன் கூட நிருபர வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு கிளார்க் தான் சூப்பர்மேன் தெரியுங்கிறனால அவருடைய ஹீரோயிசத்தினால இன்ஸ்பயர் ஆகி அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவோட கூட்டாளியான போராவிங்கிற நாடு ஜார்கன்பூர்ங்கிற பக்கத்து நாட்டு மேல நடக்கிற தாக்குதல சூப்பர்மேன் தடுத்து நிறுத்துறாரு. அதனால கோவப்படுற கோடீஸ்வரர் லெக்ஸ் லூத்தர்ங்கிற வில்லன் நிக்கோலஸ் ஹோல்ட் சூப்பர்மேன் இந்த நாட்டுக்கு அபாயம், அவர் உங்க எல்லாரும் அழிக்க வந்தவன் ஒரு இமேஜ் அமெரிக்க மக்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்க மனசுல உருவாக்கி தேவைப்பட்ட சூப்பர்மேனை கொல்லலாம்னு பிராமிஸ் பண்றாரு. அப்ப அவரால் அனுப்பப்படுற அல்ட்ராமேன்ங்கிற ராட்சச இயந்திர மனிதனோட நடக்கிற சண்டையில சூப்பர்மேன் தோத்து போயிடுறான். லூத்தர் இந்த அல்ட்ராமேனை தன்னோட தலைமைச் செயலகத்துல இருந்து ட்ரோன்கள் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம லூத்தர் ரகசியமா தன்னுடைய ஆட்களோட அண்டார்டிகால இருக்கிற சூப்பர்மேனுடைய போர்ட்ரஸ் ஆஃப் சாலிவுட் கோட்டைக்கு போய் சூப்பர்மேனுடைய டாக் கிரிப்டோவை கடத்திடுறாரு. இங்க திடீர்னு நகரத்துக்குள்ள காட்ஸில்லான ஒரு பெரிய மிருகம் வந்து மக்கள் எல்லாரையும் தாக்குது. அதுல இருந்து சூப்பர்மேன் மக்களை காப்பாத்துறாரு. ஆனா அதே நேரத்தில் லூத்தர் சூப்பர்மேன் அந்த மக்களை அழிக்க வந்து அபாயன்னு பரப்புற செய்தி டிவில வர்றதுனால மக்களும் சூப்பர்மேன் தீய சக்தியை நம்பி அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூப்பர்மேனுடைய சக்தியை யாரால கட்டுப்படுத்த முடியாதுல அமெரிக்க ஜெனரல் சூப்பர்மேனை லூத்தர் ஒப்படைக்கிறார். லூத்தர் சூப்பர்மேனை கிரிப்டோவை மெட்டாமார்போ மெட்டா ஹியூமனையும் சேர்த்து ஒரு ஜெயில அடைக்கிறாரு. ஆரம்பத்துல சூப்பர்மேனை இருக்கிற மெட்டாமார்போ பின்னால தன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றாரு. அவருடைய உதவியினால மஞ்சள் சூரியனோட உதவி கிடைச்சு சூப்பர்மேனுக்கு சக்தி கிடைக்குது. அதே நேரத்தில் ஹீரோயின் லோயிஸ் மிஸ்டர் டெர்பிக்ங்கிற இன்னொரு மெட்டா ஹியூமன் கூட சேர்ந்து அவருடைய பறக்கும் வாகனத்துல அந்த டைமென்ஷனல் ஜெயிலுக்குள்ள வந்து சூப்பர்மேன் கிரிப்டோ மெட்டாமார்பா அவருடைய குழந்தை மற்ற வீரர்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி சூப்பர்மேன் அவருடைய வளர்ப்பு அம்மா அப்பா இருக்கிற கேட்டு பண்ணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இதனால கோபமாக லூத்தர் தன்னுடைய தலைமை செயலகத்தில் இருக்கிற ரியாக்டர் மூலமா ஒரு பெரிய கருந்துளை அதாவது பிளாக் ஹோலை உருவாக்குறாரு. இந்த பிளாக் ஹோல் மெட்ரோபோலிஸ் நகரத்தை நோக்கி வேகமா நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப சூப்பர்மேன் மிஸ்டர் டெர்பிக் இந்த 2 பேரும் சூப்பர்மேனுடைய குளோனிங் அல்ட்ராமேன் கூட மோதுறாங்க. சூப்பர்மேன் அழிக்கணுங்கிற வெறியில லூத்தர் அந்த கருத்துளை பிளாக் ஹோலை மூட மாட்டேங்கிறாரு. இதனால நகரத்தில் உள்ள பில்டிங்கள் கடல்கள் எல்லாமே ரெண்டா பிளக்குது. பெரிய உயரமான கட்டடங்கள் சரிஞ்சு விடுது. பின்னால சூப்பர்மேனுக்கு அல்ட்ராமேனுக்கு நடக்கிற சண்டையில சூப்பர்மேன் அல்ட்ராமேனை கருந்துளையில எரிஞ்சிடுறாரு. அப்புறம் சூப்பர்மேன் மிஸ்டர் டெர்பிக் இந்த 2 பேரும் லூத்தரோட ஹெட் ஆபீஸ்க்கு போய் அந்த ரியாக்டர் ஆஃப் பண்ணி அந்த கருத்துளையை மூடிடுறாங்க. இதே நேரத்தில் ஹீரோயின் லோயிஸ் அவங்க கூட வேலை பார்க்கிற போட்டோகிராஃபரான ஜிம்மியும் லூத்தருடைய சூழ்ச்சியை அவருடைய காதலி மூலமா வெளியில கொண்டு வந்து சூப்பர்மேன் ரொம்ப நல்லவர் தானே அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் தெரிவிக்கிறாங்க. லூத்தர் அவருடைய கூட்டாளிகள் எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மக்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு சூப்பர்மேனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர்மேன் லூயிஸும் மறுபடியும் காதலோட ஒன்று சேர்றாங்க. அதோட படம் முடிஞ்சது. அவ்வளவுதான்.